நடக்க போறது பிரெயின் ஆபரேஷன். அதனால காம்ப்ளிகேஷன் அதிகம். அதனால ஒரு டாக்டரா 100% உறுதியா சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க நினைச்சு தேவையில்லாம பயப்பட வேண்டாம். நான் இந்த மாதிரி எத்தனையோ பிரெயின் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க ஹோப்போட இருங்க. கண்டிப்பா அவங்கள பொழைக்க வச்சிடலாம். ஆபரேஷனுக்கு முன்னாடி இவங்களுக்கு செய்ய வேண்டிய பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்துருங்க. எக்ஸாக்ட்டா ஒரு 1/2 hourல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். ஓகே. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். கற்பகம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே வச்சு ரமாவோட கதையை முடிச்சிடணும். ஓகே மேடம். போ. சித்தப்பா, என்ன பவி? ஆபரேஷனுக்கு தான் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாருல. நான் அதுக்குள்ள கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்துடுறேன். ஏய், இந்த நேரத்துல தான் கோயிலுக்கு போவியா? சும்மா இருக்க முடியாத உன்னால? அவளையே சரிதா திட்டுற? ரமாவுக்காக தானே வேண்டிக்கிறேன்னு சொல்றா. நல்லது தானே. நீ போ பவி. சரி, நீ போயிட்டு வா. சாமி, இன்னைக்கு என் பாட்டிக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணிட்டா பாட்டி பழைய மாதிரி குணமாகி வந்துருவாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுற ஒருத்தர் நானா தான் இருப்பேன் சாமி. அதுவும் இப்ப வந்திருக்க டாக்டர் செம பெரிய டாக்டரா. அவர் ஆபரேஷன் பண்ணா யாரா இருந்தாலும் பொழைச்சு வந்துருவாங்களாம். அதே மாதிரி என் பாட்டியும் குணமாகி வந்துடணும். இவ்ளோ நாளா அவங்க கண்மொழிச்சு வந்துடணும்னு நான் நிறைய தடவை இதே கோயில்ல உங்ககிட்ட வந்து வேண்டியிருக்கேன். ஆனா இன்னொரு தடவை நான் உங்ககிட்ட வந்து வேண்டுற மாதிரி ஒரு நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது. இதான் கடைசியா இருக்கணும் சாமி. இதுக்கப்புறம் நான் உன்னை பாக்குறது என் பாட்டி குணமாகிட்டாங்கன்றதுக்காக நன்றி சொல்றதுக்காக தான் இருக்கணும். நீதான் சாமி இதை நிறைவேற்றி கொடுக்கணும். பாப்பா, நீ இங்க அடிக்கடி வைதேகின்னு ஒரு அம்மாவை பார்த்து பேசுவல்ல? அம்மா ஐயா, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெளியில தான் உட்கார்ந்துருக்காங்க, போய் பாரு. சரிங்க ஐயா. அம்மா, பவி வந்துட்டியாமா? அம்மாமா, இன்னைக்கு என் பாட்டிக்கு ஆபரேஷன். அவங்க நல்லபடியா குணமாகணும்னு இப்பதான் சாமிய பார்த்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு உன் பாட்டிக்கு ஆபரேஷன் நடக்க போறதும் தெரியும். அதுல அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தியும் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? ஆபத்தா? ஆமா பவி, நீ எப்படி உன் பாட்டி கண்முழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி அவங்க நிரந்தரமா கண்ணை மூடணும்னு சிலர் நினைக்கிறாங்க. நேத்து இதெல்லாம் எனக்கு ஒரு கனவா வந்துச்சு. அப்பவே கோயில்ல உன்னை பார்த்து இத சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் பாட்டியோட கர்ம வினையை பொறுத்து அவங்க பொழைக்கிறதுக்கான காலமும் நேரமும் கூடி வரும்னு. இப்போ அது வந்திருக்கு பவி. ஆனா அதுக்கான நேரம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுல தான் இருக்கு.
அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அஷ்டமி திதி, அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட 8வது நாள் இது. பொதுவா அஷ்டமி திதியில எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பாட்டியோட ஆபரேஷன் இந்த தேதியில அமைஞ்சிருச்சு. இனிமே அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அஷ்டமி தொடங்க இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 3 மணி நேரம் தான் உன் பாட்டி கண்ணை முழிக்கிறதுக்கான காலக்கெடு. இதுக்குள்ள அவங்க கண்டிப்பா கண்ணை முழிச்சே ஆகணும். ஒருவேளை அந்த நேரத்தை தாண்டிட்டா அவங்க கண்ணை முழிக்காமையே போயிடலாம். என்னம்மா சொல்றீங்க? பயப்படாத பவி. சில நல்ல காரியங்கள் நடக்கிறப்ப தடைகள் வர்றது இயல்புதான். ஆனா எந்த ஒரு தடையையும் தாண்டி வர சில வழிகள் இருக்கு. இது துளசி மாலை. இத உன் கையில வச்சுக்கிட்டு அம்மனோட பேரை சொல்லி லட்சம் தடவை லட்சார்ச்சனை பண்ணு. உன்னோட பிரார்த்தனையும் இந்த துளசி மாலையும் சேரும்போது மிகப்பெரிய சக்தி ஒண்ணு உருவாகும். அந்த சக்தி தான் வரப்போற தடைகளை உடைச்சு உன் பாட்டிய காப்பாத்துன்னு நீ நம்பு. சரிம்மா, நான் அப்படியே செய்றேன். சரி பவி, நானும் உன் பாட்டிக்காக கோயில்ல வேண்டிக்கிட்டு பூஜை பண்றேன். நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் சொன்ன பிரார்த்தனைய ஆரம்பி போ. சரிங்கம்மா. அப்புறம் பவி, இது திருவண்ணாமலையிலிருந்து நான் கொண்டு வந்த விபூதி. இத உன் பாட்டியோட நெத்தியில வச்சு விடு. சரிங்கம்மா. ஆபரேஷன் பண்ண போற கத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணாம கிருமியோட கொடுத்தா உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. வா பவி, கோயில் போயிட்டு வந்துட்டியா? ஆமா, இது என்ன கையில மாலை? பாட்டிக்காக இத கையில வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க சித்தப்பா. அப்படி செஞ்சா கண்டிப்பா பாட்டி பொழைச்சுப்பாங்களாம். ஐயோ, சரி, ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ உட்காந்து வேண்டிக்கோ. சரி சித்தப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். இல்ல, வேண்டாம். ஒரு சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட ஆபத்து தான். சிஸ்டர், என்னுடைய கிட் எடுத்துட்டு வாங்க.
ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ணா கூட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஜன் லோவா இருக்கு, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டாக்டர், ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். ஆபரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் 95ல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி டாக்டர். நீங்க தானே சீஃப் நர்ஸ். ஆக்சிஜன் லெவல ஃபுல்லா நீங்க தான் மானிட்டர் பண்ணணும். ஆபரேஷன் முடியற வரைக்கும் அது குறையவே கூடாது, புரியுதுங்களா? சரி டாக்டர். என்ன ஜோதி, லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அப்படின்னா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீ. அப்போ ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? சரிதா, கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் வந்தா என்ன ஏதுன்னு சொல்ல போறாரு. ஐயோ, எனக்கு என்னமோ படபடப்பா பதட்டமா இருக்கு. டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்களோ? ஷோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கண்டிப்பா நல்ல செய்தி தான் சொல்லுவாரு. நம்பிக்கையோட இருப்போம். சொல்லுவார். ஆபரேஷன் ஃபெயிலியர், ரமா இறந்துட்டான்னு சொல்லுவார். எனக்கு எப்படியும் இது குட் நியூஸ் தான். என்னாச்சு டாக்டர்? அத்தைக்கு ஒன்றும் இல்லையே? ஆபரேஷன் சக்சஸ். அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பவி, நான் சொன்னேன்ல, நாம நம்மள மாதிரியே அத்தை பொழைச்சிட்டாங்க பாரு. உன் வேண்டுதல் எதுவும் வீண் போகல. அத்தை குணமாயி வந்துருவாங்களா? தேங்க்யூ டாக்டர். தெய்வம் தான் மனுஷ ரூபத்துல வந்து உங்க மூலமா எங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றி. கடமையை தான் செஞ்சேன். டாக்டர், அப்ப நாங்க அம்மாவை உடனே போய் பார்க்கல டாக்டர்? இருங்க, அவசரப்படாதீங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்குதான். அதுக்காக அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல பயப்படாதீங்க. ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப அவங்க மயக்கத்துல இருக்காங்க.
எப்படியும் மயக்கம் தெளிய 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லா நினைவும் வருதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அவங்க கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்களா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். டாக்டர், நீங்க சொன்னதை கேட்டு நாங்க சந்தோஷப்பட்டு முடிக்க கூட இல்ல. அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களே? அது என் கடமை. அதை நான் சொல்லித்தான் ஆகணும். பொய்யான நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஏமாத்துறது ஒரு டாக்டரோட வேலை கிடையாது. ஆனா இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷனை முடிச்சிட்டு அவங்க உயிரோட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். அதே மாதிரி அவங்க 3 மணி நேரத்துல கண்ணு திறக்கணும். அவங்களுக்கு எல்லா நினைவுகளும் திரும்பி வரணும்னு நம்பிக்கையோட இருப்போம். சரியா? டாக்டர், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பாட்டி கண் முழிச்சிருவாங்க, எனக்கு தெரியும். பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு ஹோப்போட இருக்கான்னு. நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். அவங்கள ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 3 ஹவர்ஸ்ல நான் திரும்ப வந்து பார்க்கறேன். ஓகே? என்ன ஜோதி, எல்லாம் சரியாயிருச்சுன்னு பார்த்தா இவர் என்னமோ 3 hours கழிச்சுதான் முடிவு தெரியும்னு சொல்லிட்டு போறாரு. அதான் நீ எனக்கும் புரியல. அத்தை, பாட்டிக்கு எதுவும் ஆகாது. நான் சாமி கிட்ட தான் வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, 3 மணி நேரத்துல பாட்டி கண்டிப்பா குணமாகி கண் திறந்து பாப்பாங்க. அப்புறம் அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் தொடர்ந்து பாட்டிக்காக வேண்டிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு ரமா ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மெடிசன்ஸ்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி டாக்டர். ஏய், ஆபரேஷன் நடக்கும்போதே ரமாவை கொன்னுடுன்னு சொன்னேன்ல, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற? இதுக்குதான் சொல்லையா உனக்கு 10 லட்சம் கொடுத்தேனா? இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா இல்ல, வேண்டாம். சிஸ்டர், என்னுடைய கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஆக்சிஜன் லோவா இருக்கு, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த டாக்டர் இந்த ஆபரேஷன்ல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு மேடம். என்னால அதை மீறி எதுவுமே செய்ய முடியல. ஏய், சொன்ன வேலையை சரியா செய்யாம அதுக்கு காரணம் வேற சொல்லாத. எனக்கு செம்ம கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். இந்த ஆபரேஷனோட ரமாவோட கதை முடிஞ்சிரும்னு நான் அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த டாக்டர் வந்து ஆபரேஷன் சக்சஸ்ன்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனாலும் இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், ரமா இன்னும் கண்ணு முழிக்கலங்கிறதா. அதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சு ரமாவை பொழைக்க விடாம செய்யணும். கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இருக்கு மேடம். பேஷண்டோட பிளட்ல பொட்டாசியம் கலந்துட்டா அவங்க உயிர் பொழைக்கிறதே கஷ்டம் மேடம். அப்படியா? ஏ ரோஜா, இவ சொல்றது உண்மையா? ஆமா மேடம், பிளட்ல அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் கலந்துட்டா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்துருவாங்க. ஏற்கனவே நான் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல கூட இப்படிதான் தெரியாம ஒரு இன்சிடென்ட் நடந்தது.
அது பெரிய இஷ்யூ ஆச்சு மேடம். சூப்பர். அப்படின்னா அத உடனே பண்ணு. எனக்கு அந்த ரமா பழைக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா பொட்டாசியம்க்கு எங்க மேடம் போறது? அது ஈஸி தான். ஹாஸ்பிட்டல் லேப்ல கண்டிப்பா பொட்டாசியம் இருக்கும். அதை எடுத்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அத நேரா பேஷண்டோட உடம்புல கலந்துராத. கண்டிப்பா டவுட் வந்துரும். அவங்களுக்கு போடுற ட்ரிப்ஸ்ல கலந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல பொட்டாசியம் மிக்ஸ் ஆகி ஒரு அரை மணி நேரத்துல அவங்க இறந்துருவாங்க. அப்புறம் என்ன, உடனே போய் இவ சொன்னதை செய். அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அந்த ரமா இறந்துட்டாங்கிற நியூஸ் என் காதுக்கு வரணும். போ. சரி மேடம்.